செய்யப்படுவதற்கு முன்பு ஒரு 3 மாதங்கள் மட்டுமே ஆட்சி செய்கிறாங்க. 5 பேரரசர்களின் ஆண்டு என்று அழைக்கப்படும் காலகட்டத்தில் அவரை தொடர்ந்து 4 பேர் விரைவாக ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. செப்டிமஸ் செவேரஸரின் ஆட்சிக்கு வர்றாங்க. செவேரஸ் செவரன் வம்சத்தை நிறுவுறாரு. பேரரசை விரிவும் படுத்துறாரு. ஆப்பிரிக்கா மற்றும் பிரிட்டனில் அவருடைய பிரச்சாரங்கள் விரிவாக இருக்குது. இதுதான் ரோமோட அந்த பிற்கால நிதி நெருக்கடிகளுக்கு பங்கும் அளிக்குது. கரகல்லா தன்னுடைய சகோதரனை கொல்லும் வரைக்கும் அவருக்கு பிறகு அவருடைய மகன்கள் கரகல்லா மற்றும் கெட்டா ஆகியோர் ஆட்சி செய்கிறாங்க. 217ஆம் ஆண்டு வரைக்குமே இவங்க ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த மெய் காப்பாளராலேயே படுகொலையும் செய்யப்படுறாங்க. இந்த காரகல்லாவோட ஆட்சியின் கீழே தான் ரொமானிய குடியுரிமை பேரரசுக்குள் உள்ள அனைத்து சுதந்திர மனிதர்களையும் உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தப்படவும் செய்யுது. இந்த சட்டத்தை ஏன் கொண்டுட்டு வர்றாங்கன்னா அந்த வரி வருவாயை உயர்த்துவதற்கான ஒரு வழிமுறை